பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. இன்றைய சமூக ஊடக யுகத்தில் வல்லரசுகளின் வீழ்ச்சி என்பது ஒரு கவர்ச்சிகரமான தலைப்பு. ஆனால் உணர்ச்சிகளை தாண்டி வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் அமெரிக்கா என்பது வெறும் ஒரு நாடு அல்ல, அது உலகையே தனது பிடிக்குள் வைத்திருக்கும் ஒரு தொழில்நுட்ப இராணுவ இயந்திரம். வெனிசுவேலா முதல் வளைகுடா போர் வரை வரலாறு சொல்லும் உண்மைகளை தேடி பார்ப்போம். வெனிசுவேலா விவகாரம் அமெரிக்காவின் மின்னணு போர் முறை எவ்வளவு கொடியது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். வெனிசுவேலாவின் வான் பாதுகாப்பு பரப்பை பாதுகாக்க ரஷ்யாவின் S-300 ஏவுகணைகள் தயார் நிலையில் இருந்தன. ஆனால் அமெரிக்காவின் EA-18G குளோவர் போன்ற போர் விமானங்கள் அந்த ஏவுகணைகளின் ரேடர்களை ஒரு நொடியில் செயலிழக்கச் செய்து வைத்தன. உண்மை என்ன? ஏவுகணை தளம் மாறாமல் அப்படியே இருந்தன. ஆனால் அமெரிக்க விமானங்கள் எங்கே பறக்கின்றன என்பதை கூட அந்த ஏவுகணைகளால் கண்டறிய முடியவில்லை. இதுதான் அமெரிக்காவின் உண்மையான பலம். ஒரு ஆயுதம் வேலை செய்வதை விட அதை வேலை செய்ய விடாமல் தடுக்கும் இன்விஷுவல் பவர் அமெரிக்காவிடம் உள்ளது. வரலாற்றில் அமெரிக்காவின் மின்னல் வேகம் 1991 ஈராக் இராணுவம் உலகிலேயே 4வது பெரிய இராணுவமாக இருந்தது. அவர்களிடம் ரஷ்யாவின் நவீன டேங்குகள் மற்றும் ஏவுகணைகள் இருந்தன. உலகம் ஒரு நீண்டகால போரை எதிர்பார்த்தது. ஆனால் அமெரிக்கா வரும் 100 மணி நேரத்தில் ஈராக் இராணுவத்தை நிலைகுலைய வைத்தது. அமெரிக்கா முதலில் தாக்கியது இராணுவத்தை அல்ல, அந்த நாட்டினுடைய நரம்பு மண்டலத்தை. தகவல் தொடர்பு, ரேடார் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றை முதலில் துண்டித்துவிட்டு எதிர்க்கு கண் தெரியாத நிலையில் குண்டுகளை வீசுவது அமெரிக்காவின் பாணி. ஈரானுக்கு எதிராக இன்றும் அமெரிக்கா இதே தந்திரத்தை வைத்திருக்கிறது. ஈரானின் ஏவுகணைகள் ஒரு உளவியல் போர் மட்டுமே என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். ஈரானிடம் ஏவுகணைகள் இருப்பது உண்மைதான். ஆனால் அமெரிக்காவின் லாயலட் டிஃபென்ஸ் அமைப்பை தாண்டி அவை எதையும் சாதிப்பது மிக கடினம். அமெரிக்காவினுடைய தடுப்பு வளையம் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஏஜஸ் கப்பல்கள், பேட்ரியட் ஏவுகணைகள் மற்றும் விண்வெளியில் இருக்கும் செயற்கைக்கோள்கள் என ஒரு முப்பரிமாண பாதுகாப்பு வளையத்தை அமெரிக்கா வைத்துள்ளது. ஈரானின் நிலையை பார்த்தால் ஈரானின் ஏவுகணைகள் பெரும்பாலும் பழைய சோவியத் தொழில்நுட்பத்தின் மறுவடிவங்களே. வெனிசுவேலாவில் ரஷ்யாவினுடைய S-300 ஏவுகணைகளுக்கு ஏற்பட்ட கதிதான் நவீன போரில் ஈரானின் ஏவுகணைகளுக்கும் ஏற்படும் என்பதை இராணுவ வல்லுநர்களினுடைய கணிப்பாக இருக்கிறது. அமெரிக்காவின் இரகசிய அழிவு ஆயுதங்கள். அமெரிக்கா எப்போதுமே தனது முழு பலத்தை காட்டுவதில்லை, அது இரகசியமாக வைத்திருக்கும் சில ஆயுதங்களை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. சைபர் கமாண்ட், ஒரு ஏவுகணை கூட ஏவப்படாமல் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அணு உலைகளையும் செயலிழக்கச் செய்யும் திறன். உதாரணமாக ஸ்டக்ஸ்நெட் வைரஸ். ஈரானின் எந்த ரேடாரிலும் சிக்காமல் அந்த நாட்டின் மையப்பகுதியை தாக்கிவிட்டு திரும்பும் V2 ஸ்பிரிட் மற்றும் V-21 ரைடர் விமானங்கள். அதேபோல உலகெங்கிலும் 800க்கும் மேற்பட்ட இராணுவ தளங்கள். உலகில் எந்த புள்ளியையும் 24 மணி நேரத்திற்குள் தாக்கும் திறன் அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாட்டிற்குமே கிடையாது என்றும் சொல்லலாம். வரலாற்று ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பார்த்தால் அமெரிக்கா மண்டியிடுவது என்பது இப்போதைக்கு ஒரு கற்பனையே. ஒரு நாடு ஏவுகணைகளை வைத்திருப்பதால் மட்டுமே அமெரிக்காவை வீழ்த்திவிட முடியாது. வெனிசுவேலாவில் நடந்த சம்பவங்கள் ஒன்றுதான் நமக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு உதாரணம். அமெரிக்காவின் உண்மையான பலம் அது வீசும் குண்டுகளில் இல்லை, அது எதிரியின் ஆயுதங்களை செயலிழக்கச் செய்யும் அதன் நிழல் உலக தொழில்நுட்பத்தில் இருக்கிறது. ஈரானின் ஏவுகணைகள் வரும் சலசலப்புகள் மட்டுமே. அமெரிக்கா எனும் அசுர பலத்தின் முன்னால் அவை ஒரு சிறிய சவால் கூட இல்லை என்பதுதான் இங்கு நாம் பார்க்க தவறிய அல்லது பேச கேட்க விரும்பாத ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மைகள் மறைக்கப்படுவதும் போரில் முதலில் கொல்லப்படுவது உண்மைகள் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் நம் ஒவ்வொருவருடைய மனங்களின் திருப்தியும் அமெரிக்கா என்கின்ற நாட்டின் மீதான வெறுப்பும் இப்போது ஈரானை ஒரு அதீத பலசாலியாக கற்பனை செய்ய வைக்கிறது. உண்மையில் அமெரிக்கா என்ற ஆயுத வல்லரசு என்ன செய்யும்? இன்னும் ஒரு விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவை நாம் இனிமேலும் தொடர்ந்து ஒருவரும் நாடாக பார்ப்பது தவறு. அது உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பின் அச்சாணி என்று சொல்லலாம். அமெரிக்கா ஏன் இப்போது வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது என்பதற்கான ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, வெனிசுவேலாவில் நாம் பார்த்தது போல அமெரிக்காவின் மிகப்பெரிய பலம் எதிரியின் கண்களை குருடாக்குவது. அமெரிக்காவிடம் இருக்கும் EA-80G குளோவர் போன்ற விமானங்கள் எதிரி நாட்டின் வான்பரப்பிற்குள் நுழையும் போது அந்த நாட்டின் ஒட்டுமொத்த தகவல் தொடர்பு மற்றும் ரேடார் அலைவரிசைகளையும் ஒயிட் நோய்ஸ் கொண்டு நிரப்பிவிடும்.
விளைவு எதிரி நாட்டிடம் எவ்வளவு நவீன ஏவுகணைகள் இருந்தாலும் அவற்றால் எதை நோக்கி பாய வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியாது. ஏவுகணைகள் ஏவுதளத்திலேயே முடக்கப்படும். ஸ்டெல்த், கண்ணுக்கு தெரியாத எமன் என்று சொல்லுவார்கள். அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ரேடார்களில் ஒரு சிறிய படவை அளவுக்கே தெரியும். V-21 ரெய்டர்ஸ், இது அமெரிக்காவினுடைய ஆகப்பெரிய ரகசிய ஆயுதம். ஈரானோ அல்லது ரஷ்யாவோ எவ்வளவு நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருந்தாலும் இந்த விமானம் அவர்கள் தலைக்கு மேல் பறப்பதை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. குண்டுகள் விழுந்து வெடித்த பிறகுதான் தாக்குதல் நடந்ததை அந்த நாடுகளுக்கு தெரியும். இதுதான் அமெரிக்காவின் கோர முகம். எதிரிகளை தற்காத்து கொள்ளக்கூட ஒரு வினாடி அவகாசம் அமெரிக்கா கொடுப்பதில்லை. இதை தாண்டி பூமிக்கு மேலே ஆயிரக்கணக்கான மைல் உயரத்தில் அமெரிக்கா வைத்திருக்கும் உளவுச் செயற்கைக்கோள்கள் ஒரு தீக்குச்சி அளவிலான பொருளை கூட துல்லியமாக படமெடுக்கும். ஈரானில் ஒரு ஏவுகணை நகர்த்தப்பட்டால் அது நகர்த்தப்படும் முன்பே அமெரிக்காவின் தலைமையகத்திற்கு தகவல் கிடைத்துவிடும். உலகின் எந்த பகுதியில் எதிரி இருந்தாலும் அடுத்த 60 நிமிடங்களுக்குள் அங்கே ஒரு ஏவுகணையை துல்லியமாக இறக்கும் திறன் அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது. அமெரிக்காவின் பலம் துப்பாக்கிகளில் மட்டுமில்லை, அதன் டாலர்களில் இருக்கிறது. ஒரு நாட்டை இராணுவ ரீதியாக அளிப்பதை விட அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முடக்குவதன் மூலம் அந்த நாட்டை பிச்சை எடுக்க வைக்க அமெரிக்காவால் முடியும். உலகளாவிய வங்கி பரிவர்த்தனை முறையான ஸ்விஃப்ட் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதிலிருந்து ஒரு நாட்டை நீக்கினால் அந்த நாடால் ஒரு சொட்டு எண்ணெய் கூட விற்க முடியாது. இது ஏவுகணைகளை விட வலிமையான ஒரு அமைதியான கொலையாளி என்று சொல்லலாம். உலகின் மூலை முடுக்கெல்லாம் படைகள். அமெரிக்கா ஒரு இரும்பு கோட்டை என்பதற்கு காரணம் அதன் இருப்பிடம். அதன் இருபக்கமும் கடல்கள் உள்ளன. அண்டை நாடுகள் நண்பர்கள். ஆனால் அமெரிக்கா உலகெங்கும் 800க்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களை வைத்திருக்கிறது. ஒரு போர் ஒன்று வந்தால் அமெரிக்கா தனது நிலப்பரப்பில் சண்டையிடாது. எதிரியின் வாசலிலேயே நின்று அவர்களை அழிக்கும் திறன் அதற்கு மட்டுமே உண்டு என்று சொல்லலாம். ஈரான் போன்ற நாடுகள் ஏவுகணைகளை காட்டி மிரட்டலாம். இறுதியாக நாம் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அமெரிக்கா ஒரு தொழில்நுட்ப அசுரன். வெனிசுலாவின் ரஷ்யாவின் S-300 ஏவுகணைகள் ஏன் மௌனமாகின என்பதை உலகமே இன்னும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ரகசியம் அமெரிக்காவின் மின்னணு மேலாதிக்கம் மட்டுமே. அமெரிக்கா ஒரு கோழி அல்ல, அது ஒரு மிகச்சிறந்த வேட்டைக்காரன். அது தனது நகங்களை மறைத்து வைத்திருக்கிறது. ஒருமுறை அந்த நகங்களை வெளிப்பட்டால் எதிரிக்கு மீட்சி என்பதே கிடையாது. இறுதியாக நாம் ஒரு கசப்பான உண்மையை ஒப்புக்கொண்டேதான் ஆக வேண்டும். உணர்ச்சிகரமான பேச்சுகளும் சமூக ஊடகங்களின் வைரல் வீடியோக்களும் ஒரு மாயை உருவாக்கலாம். ஆனால் போர்க்களத்தின் கணக்குகள் மிகவும் குரூரமானவை. அமெரிக்கா என்பது வெறும் நிலப்பரப்பல்ல, அது உலகை ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்ப இயந்திரம். வெனிசுவேலாவில் ரஷ்யாவின் அதிநவீன ஏவுகணைகள் ஏன் மௌனமாகின என்பதற்கு வரலாறு சொல்லும் பதில் ஒன்றுதான். அமெரிக்கா உண்மையான பலம் அது வீசும் குண்டுகளில் இல்லை, அது எதிரியின் கண்களை குருடாக்கும் அதன் மின்னணு மாயாஜாலத்தில் இருக்கிறது. ஈரானிடம் ஏவுகணைகள் இருக்கலாம், ஆனால் அமெரிக்காவிடம் அந்த ஏவுகணைகளை வெறும் இரும்பு துண்டுகளாக மாற்றக்கூடிய நிழலுலக ஆயுதங்கள் உள்ளன. அமெரிக்கா மண்டியிடும் என்று பேசுவது ஒரு கவர்ச்சிகரமான கதையாக இருக்கலாம். ஆனால் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தால் அந்த இரும்பு கோட்டையின் சுவர்களில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுவது கூட இப்போதைக்கு சாத்தியமற்ற ஒன்று என்பதுதான் நிதர்சனம். உலக நாடுகள் தங்களை ஆயுதங்களால் தற்காத்து கொள்ளலாம், ஆனால் விண்வெளி முதல் ஆழ்கடல் வரை அமெரிக்கா விரிந்து வைத்திருக்கும் அந்த புலனாய்வு வலையை அறுக்க யாராலும் முடியாது. அந்த வல்லரசு மௌனமாக இருப்பதற்கு காரணம் அதன் பலவீனம் அல்ல, அது தனது அடுத்த வேட்டையான சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறது என்பதுதான். அமெரிக்கா ஒரு இரும்பு கோட்டை மட்டுமல்ல, அது மற்ற நாடுகளில் நுழைய முடியாத ஒரு தொழில்நுட்ப சிறை. இந்த சிறையை யாரால் உடைக்க முடியும்? இது ஒரு வரலாற்று கேள்வி.